வல்வெட்டி துறை பிரதேசத்திற்கு யாருமே கை வைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த பிரதேசம் என்பது பிரபாகரனின் பிறந்த ஊர் என்று. ஆனால் இந்த முறை விசேடமாக இன்றைக்கு பெருந்தெருக்கள் அமைச்சின் கீழ், விசேடமாக எங்களுடைய பிமால் ரத்நாயக்க அமைச்சரின் கீழ் இன்றைக்கு அந்த விஷயத்தையும் புனரமைக்கப்படுகின்ற இன்றைக்கு விசேடமாக யாழ்ப்பாணத்துக்கு பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கான அடிக்கட்டுமான வேலைகளை நாங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம். அவ்வாறான வேலைகள் செய்கின்ற போது ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் எங்களை பார்த்து அவர்களுக்கு வேறு விதமான விமர்சனங்கள் எதுவுமே கிடையாது, அதனால் எங்களை பார்த்து ஊளையிடுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்த ஊளைகளை கண்டு நாங்கள் ஓடி ஒதுங்க போவதில்லை. ஏனென்றால் மக்களான எங்களுடைய பக்கம் இருக்கின்றது. மீன்பிடித்துறை அமைச்சரினுடைய உரைக்கு பிறகு பேச கிடைத்தது மகிழ்ச்சி அடைகின்றேன். கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தயாராகும் நிலையிலே சில கருத்துக்களை கூறிக்கொண்டு போகின்றார். கௌரவ அமைச்சருக்கு சொல்ல வேண்டும், வடமாகாணத்திலே, யாழ்ப்பாணத்திலே, வடக்கு கிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்புமனுகளும் எதுவுமே நிராகரிக்கப்படவில்லை. மன்னாரிலே மட்டும் உண்டு, அதுவும் நீதிமன்றத்துக்கு செல்ல போகிறோம். தேசிய மக்கள் சக்தி மட்டுமல்ல, இலங்கை தமிழரசு கட்சியும் யாழ் மாவட்டத்தில் அனைத்து வேட்புமனுகளையும் நாங்கள் எங்களுடைய தாக்கல் செய்த வேட்புமனுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதே போல நாங்கள் அனைத்து சபைகளிலையும் ஆட்சி அமைப்போம். ஏனென்றால் இந்த தலைவர் பிரபாகருடைய பேரை கூட உச்சரிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறீங்கன்றதை வாழ்த்துறோம். தேர்தல் வெல்ல வேணும்ன்றதுக்காக அவருடைய ஊரை பெட்டின்னு சொல்லி அதையும் சொல்றதை வாழ்த்துறேன் நான் உங்களை. ஆனால் நீங்கள் வாயால மட்டும்தான் வடமாகாணத்துக்கும் கிழக்கு மாநிலத்துடைய செயல்பாடு இருந்திருக்கே தவிர 6 மாத ஆட்சி காலத்திலே நீங்கள் 6 மாத ஆட்சி கால பகுதியிலே நீங்கள் எதுவும் இதுவரைக்கும் செய்யவில்லை என்றதை நாங்கள் சொல்றோம். மிக முக்கியமாக எங்களுடைய வடமாகாணத்தை எதுவுமே நீங்கள் செய்யவில்லை, நீங்கள் செய்ய போவதும் இல்லை, நீங்கள் செய்யவும் இல்லை, செய்ய போவதும் இல்லை. மக்கள் உணர்ந்து விட்டார்கள். பட்டலாந்த கமிஷனை பற்றி பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த நீங்கள் பர்ணகம கமிஷன், LLRC ரிப்போர்ட், உடலகம கமிஷன்ல வெளியே செல்கிறார் அமைச்சர். இந்த உடலகம கமிஷன் ஓடி போறார் அமைச்சர் வெளியிலே. உடலகம கமிஷன் இதிலே கொல்லப்பட்ட தமிழ் மக்களை பற்றி இந்த சபையிலே ஒரு வார்த்தை கூட முன்வைக்க தகுதி இல்லாதவர்கள் இன்று சபையை விட்டு ஓடி செல்றார். விடயம் தெரியாமல் தான் இவர்கள் குழப்பி அடிக்கிறார்கள் அமைச்சர் சந்திரசேகர் நேற்று குற்றஞ்சாட்டி. அது நாங்கள் குழப்பி அடிக்கல, குழப்பி அடிப்பது அதிகாரிகளும் அவர் இப்பொழுது கொண்டு வந்து வச்சிருக்கிற ஆட்கள். அதாவது சிஸ்டம் சேஞ்ச் பண்றதுக்கு அந்த சிஸ்டம் சேஞ்ச் பண்ண தெரியாதவர்களை வச்சு கொண்டிருப்பதனுடைய நோக்கமாக தான் இது. ஆகவே உண்மையாகவே என்ன பிரச்சனை என்று சொன்னால் சந்திரசேகருக்கான விஷயம் புரியாது, அது மீனவற்ற பிரச்சனையும் புரியாது, அரசியலும் புரியாது. அவர் ஏதோ கொழும்பில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவதற்கு வாலாட்டை கொண்டு தெரியக்கூடிய ஒருவரை தான் அவர் இருக்கிறார். அது சந்திரசேகர் இந்த கதையெல்லாம் ஒரு கதையாக எடுப்பதற்கான தேவையே கிடையாது. பாராளுமன்ற வரவு செலவு திட்ட இறுதி நாள் விவாதத்தின் போது அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீண்ட நேர விவாதத்தில் ஈடுபட்டனர். இன்றைய நிதி அமைச்சு தொடர்பாக விவாதத்தில் கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏன் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்றால், இன்றைக்கு காலையிலிருந்து இந்த விவாதம் இடம்பெறுகின்ற பொழுது இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட பல எதிர்கட்சி உறுப்பினர்கள் குறிப்பாக வலிமையாக வைக்கின்ற குற்றச்சாட்டுக்களுக்கு அப்பால் எதுவும் செல்ல முடியாத ஒரு நிலைமையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதன் பொழுது கௌரவ முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் மிகவும் தெளிவாக குறிப்பிட்ட ஒரு விடயம் இருக்கின்றது. என்னவென்றால், அதாவது எங்களுடைய அமைச்சர் வசந்த சமரசிங்கம் மீது மிகவும் அபாண்டமான பழிகளை சுமத்தி ஆன நடவடிக்கைகள் எடுக்கின்றதை காணக்கூடியதாக இருந்தது. அதனால் நான் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுக்கு மிகவும் தெளிவாக ஒரு விடயத்தை மாற்றம் சொல்லுகின்றேன். ஏனென்றால் முஜிபுர் ரஹ்மான் அவர்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அவருடைய ஆரம்ப காலத்து அரசியல் என்ன எப்படி என்பது நன்றாக தெரியும். அன்றைய காலத்தில் அவ்வாறாக இருந்த அரசியல்வாதி இன்று மிகவும் சீரழிந்து போன ஒரு நிலைமையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட கடந்த காலங்களில் இந்த விசேடமாக நகரசபை தேர்தல் வருகின்ற போது தடார் என்று அவர் பதவி விலகி தான் சென்று அந்த மேயர் பதவியை கைப்பற்றுவதற்காக மிகவும் கங்கணத்தோடு செயல்பட்டதையும் காணக்கூடியதாக. ஆனால் இந்த முறை அவர் காண கிடைக்கவில்லை. அதனால் வேண்டி நாங்கள் வேறு வேறு கதைகளை அளந்து இந்த சபையை வீணாக நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று ரஹ்மான் அவர்களிடம் கேட்டுக்கொண்டு, நீங்கள் உங்களுடைய மாளிகாவத்தை பிரதேசத்திற்கு சென்று உங்களது வட்டாரத்தையாவது பாதுகாத்து கொள்வதற்கு
தயாராகுங்கள் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் இம்முறை கொழும்பு மாநகர சபையை வெல்லப்போது வேறு யாருமல்ல தேசிய மக்கள் சக்தி, அதனுடைய மேயர் வேறு யாருமல்ல எங்களுடைய ராய் சகோதரி என்பதையும் இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்றே இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். என்னவென்றால் எங்களுடைய கவிரத்ன பெண் உறுப்பினர் அவர்கள் மிக அபாண்டமான அதாவது இந்த வரவு செலவு திட்டத்தின் பொழுது மிகவும் ஆரோக்கியமான உரையாடல்கள் இடம்பெறும் அல்லது ஆரோக்கியமான கருத்துக்களை முன்வைப்பார்கள் என்று பார்க்கின்ற போது இவர்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டின் கொலை பட்டியல், கொலை கலாச்சாரத்தை பற்றியே பேசுகின்ற இருக்கின்றவர்களாகவே இருக்கின்றார்கள். அந்த நபர்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லி காட்ட வேண்டும். என்னவென்றால் 1948ஆம் ஆண்டு இந்த நாட்டில் சுதந்திரம் கிடைத்ததன் பிறகு இந்த நாட்டின் கொலை கலாச்சாரத்தை நிர்மாணித்தவர்கள், மக்களை கொன்றவர்கள் வேறு யாரும் அல்ல ஐக்கிய தேசிய கட்சியாகும், இந்த ரணில் விக்ரமசிங்கவினுடைய கட்சியாகும். அந்த வகையில் தேடி பாருங்கள். 1958ஆம் ஆண்டு 56ஆம் ஆண்டு எங்களுடைய மக்களை கொலை செய்தவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். பிறகு 1977ஆம் ஆண்டு 78ஆம் ஆண்டு நாட்டின் இன கலவரத்தை தூண்டியவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரிய வரும். பிறகு 1979ஆம் ஆண்டு அவசர கால சட்டம், பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை கொண்டு வந்து இந்த நாட்டில் இளைஞர் யுவதிகளை படுகொலை செய்கின்ற படுகொலை கலாச்சாரத்தையும் சித்திரவதை கலாச்சாரத்தையும் நிர்மாணித்தவர்கள் யார் என்பது வேறு யாருமல்ல உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களாகும். பிறகு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் 1981ஆம் ஆண்டு யார் உலகத்தை எரித்து சாம்பலாக்கி 94,000 புத்தகங்களை கொளுத்திய பாவிகள் யார் என்றால் வேறு யாருமல்ல உறுப்பினர்களை இந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். எங்களை பார்த்து கொலைகார்கள். அவ்வாறு அன்று விசேடமாக அவ்வாறான நிலைமைகளின் பொழுது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் திகதி 23ஆம் திகதிகளில் சிறைச்சாலையில் இருந்த குட்டிமணி ஜெகநாதன் அவர்களை போன்றவர்களை அவர்களுடைய கண்களை தோண்டி எடுத்து 53 சிறை கைதிகளை கொண்டவர்கள் வேறு யாருமல்ல இந்த காடைத்தனத்தை புரிந்த அன்றைய ஜே.ஆர். ஜெயவர்தனாவுடைய அரசாங்கமாகும். இந்த வகையில் அதாவது இந்த நாட்டினுடைய பிரிவினைவாதம், ஆயுத போராட்டம் முன்னோக்கி செல்வதற்கான உந்து சக்தியாக இருந்த 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரத்தை செய்த பாவிகள் இன்று வந்து கொக்கரிக்கின்றார்கள். இந்த சபையில் இருந்து கொண்டு தாங்கள் இன்னமும் புனிதர்களாக மாறிவிட்டோம் என்று மன்னித்துக் கொள்ள வேண்டும். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, விசேடமாக நான் பேச இருந்த பல்வேறு விடயங்கள் இருக்கின்றது. அந்த பல்வேறு விடயங்கள் பேசுவதெல்லாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த போது இந்த மேடையிலே எங்கள் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுக்களை நாங்கள் பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. 1983ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு காலகட்டங்களில் லட்சக்கணக்கானவர்களை சித்திரவதை செய்து கொண்டவர்கள், சித்திரவதை செய்து ருசித்தவர்கள், அதை பார்த்து விசுக்கி அடித்தவன் தான் இன்றைய நரித்தனமான நபர்களும் கூட இருக்கின்றார்கள். அந்த நரித்தனமானவர்களிடமும் ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த வகையில் விசேடமாக கௌரவ உறுப்பினர்களே, இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் விசேடமாக இன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த அபிவிருத்தி என்று அபிவிருத்தியை பற்றி பேசுகின்ற போது விசேடமாக இதில் வடகிழக்கு அபிவிருத்தி என்பது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் நாங்கள் 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த யுத்தத்தின் பொழுது சகலதையும் இழந்த மக்கள், அபிவிருத்தியும் இழந்த மக்கள். அந்த அபிவிருத்தி இழந்த மக்களுக்கு நாங்கள் அபிவிருத்தியை பெற்றுக் கொடுப்பது எப்படி என்கின்ற போது இன்றைக்கு நான் ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். விசேடமாக இன்றைக்கு நாங்கள் இந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு முன்பு எங்களுடைய ஜனாதிபதி மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டில் கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்து அதன் மூலமாக இந்த நாட்டின் அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்கப்பட வேண்டும். அதில் விசேடமாக வடகிழக்கு பிரதேசங்களுக்கு கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு விசேடமாக இன்றைக்கு நாங்கள் வடக்கை
திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வகையில் குறிக்கட்டுவால் பாலத்தை மீள் புனரமைப்பதற்கான வேலை, வற்றுவாகல் பாலத்தை புனரமைப்பதற்கான வேலை, பரந்த கெமிக்கல் இல்லாது போயிருக்கின்றது, பரந்த கெமிக்கலை மீள கட்டி எழுப்புவதற்கான செயற்பாடு, அதே போன்று ஒட்டிச்சுட்டான் பிரதேசத்தில் இருக்கின்ற ஓட்டு தொழிற்சாலையை மீள புனரமைக்கின்றோம். கடந்த வாரத்தில் அதை திறந்து வைத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இம்மாதம் 29ஆம் தேதி உப்பளத்தை மீள திறந்து வைத்து, அது மாத்திரமல்ல குறிஞ்சா தீவு என்கின்ற உப்பளத்தை மீள புனரமைப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, கேகேஎஸ் பிரதேசத்தில் மிக நவீன முறையில் தொழில் வலயம் ஒன்றை உருவாக்குவதற்கு அதற்கான ஏற்பாடுகள், அது மாத்திரமல்ல விசேடமாக முல்லைத்தீவு மாவட்டத்தை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் என்றால், முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் 20க்கு அதிகமான புதிய முதலீட்டாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வந்து தாங்கள் நிச்சயமாக முல்லைத்தீவு மாவட்டத்தை கட்டி எழுப்புகின்றோம் என்று உத்தரவாதத்தை தந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, பருத்தித்துறை அதே போன்ற விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு எங்களுடைய விசேடமாக அந்த பருத்தித்துறை பிரதேசத்தில் இருக்கின்ற கடற்கரை பிரதேசம் இன்றைக்கு முற்றாக ஒழிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பிரதேசத்தை மீள கட்டி எழுப்புகின்ற நடவடிக்கைக்கு அங்கு இருக்கின்ற தமிழ் தோழர்கள், அது மாத்திரமல்ல தமிழர்கள், பல தமிழர்கள் முன் வந்திருக்கின்றார்கள். தாங்களுக்கு இல்லாது போயிருக்கின்ற இந்த கடற்கரை பிரதேசத்தை கட்டி எழுப்புவதற்கு தாங்களே நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம் என்று. அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு விசேடமாக பருத்தித்துறை பிரதேசத்தில் கரையோர பிரதேசமான அந்த விகுதியை புனரமைப்பதற்காக இது நாள் வரைக்கும் வல்வெட்டி துறை பிரதேசத்திற்கு யாருமே கை வைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த பிரதேசம் என்பது பிரபாகரனின் பிறந்த ஊர் என்று. ஆனால் இந்த முறை விசேடமாக இன்றைக்கு பெருந்தெருக்கள் அமைச்சின் கீழ், விசேடமாக எங்களுடைய பிமால் ரத்நாயக்க அமைச்சரின் கீழ் இன்றைக்கு அந்த விகுதியும் புனரமைக்கப்படுகின்ற, இன்றைக்கு விசேடமாக யாழ்ப்பாணத்துக்கு பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கான அடிக்கட்டுமான வேலைகளை நாங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம். அவ்வாறான வேலைகள் செய்கின்ற போது ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் எங்களை பார்த்து அவர்களுக்கு வேறு விதமான விமர்சனங்கள் எதுவுமே கிடையாது, அதனால் எங்களை பார்த்து ஊளையிடுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்த ஊளைகளை கண்டு நாங்கள் ஓடி ஒதுங்க போவதில்லை. ஏனென்றால் மக்களான எங்களுடைய பக்கம் இருக்கின்றது. நேற்றும் கூட யாழ்ப்பாணத்தில் நாங்கள் எங்களுடைய வேற்று மனுக்கள் 17 பிரதேச சபைகளுக்கு முன்வைத்திருக்கின்றோம். அந்த 17 சபைகளும் எந்த ஒரு சபையும் எந்த ஒரு நபரும் நிராகரிக்கப்படாத ஒரே ஒரு வேற்று மனு பத்திரம் என்றால் வேறு யாருமல்ல, தேசிய மக்கள் சக்தியின் வேற்று மனு மாத்திரமே. அதனால் இம்முறையும் வாழ்ப்பாணத்தில் நாங்கள் வெற்றி கொடியை நாட்டப் போவது தவிர்க்க முடியாது என்பதை கூறிக்கொண்டு அந்த மக்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைத்துகின்றேன். நன்றி, வணக்கம். ගරු ශානක්‍යන් රාසමානිකම් මන්ත්‍රතුමා, ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් ලැබෙනවා. கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சரினுடைய உரைக்கு பிறகு பேச கிடைத்தது மகிழ்ச்சி அடைகின்றேன். கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தயாராகும் நிலையிலே சில கருத்துக்களை கூறிக்கொண்டு போகின்றார். கௌரவ அமைச்சருக்கு சொல்ல வேண்டும், வடமாகாணத்திலே, யாழ்ப்பாணத்திலே, வடக்கு கிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்புமனுகளும் எதுவுமே நிராகரிக்கப்படவில்லை. மன்னாரிலே மட்டும் உண்டு, அதுவும் நீதிமன்றத்துக்கு செல்ல போகிறோம். தேசிய மக்கள் சக்தி மட்டுமல்ல, இலங்கை தமிழரசு கட்சியும் யாழ் மாவட்டத்தில் அனைத்து வேட்புமனுகளையும் நாங்கள் எங்களுடைய தாக்கல் செய்த வேட்புமனுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதே போல நாங்கள் அனைத்து சபைகளையும் ஆட்சி அமைப்போம். ஏனென்றால் இந்த தலைவர் பிரபாகருடைய பெயரை கூட உச்சரிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறீங்கன்றதை வாழ்த்துறோம். தேர்தல் வெல்ல வேண்டும்ன்றதுக்காக அவருடைய ஊரை பெட்டின்னு சொல்லி அதையும் சொல்றதை வாழ்த்துறேன் நான் உங்களை. ஆனால் நீங்கள் வாயால மட்டும்தான் வடமாகாணத்துக்கும் கிழக்கு மாநிலத்துடைய செயல்பாடு இருந்திருக்கே தவிர 6 மாத ஆட்சி காலத்திலே நீங்கள் 6 மாத ஆட்சி கால பகுதியிலே நீங்கள் எதுவும் இதுவரைக்கும் செய்யவில்லை என்றதை நாங்கள் சொல்றோம். மிக முக்கியமாக எங்களுடைய வடமாகாணத்தை எதுவுமே நீங்கள் செய்யவில்லை, நீங்கள் செய்ய போவதும் இல்லை, நீங்கள் செய்யவும் இல்லை, செய்ய போவதும் இல்லை. மக்கள் உணர்ந்து விட்டார்கள். பட்டலாந்த கமிஷனை பற்றி பாராளுமன்றத்தை சமர்ப்பித்த நீங்கள் பர்ணகம கமிஷன், LLRC ரிப்போர்ட், உடலகம கமிஷன்ல வெளியே செல்கிறார் அமைச்சர். இந்த உடலகம கமிஷன் ஓடி போறார் அமைச்சர் வெளியிலே. உடலகம கமிஷன் இதிலே கொல்லப்பட்ட தமிழ் மக்களை பற்றி இந்த சபையிலே ஒரு வார்த்தை கூட முன்வைக்க தகுதி இல்லாதவர்கள்.
இன்று சபையை விட்டு ஓடி செல்றார். பிரதிக்குழு தபிசாலின் சபாநாயகர் அவர்களுக்கும் இதுவரை காலமும் வரவு செலவு திட்ட விவாதத்தை நான் முகப்புத்தகங்களூடாகவும் ஊடகங்களுக்கூடாகவும் பார்த்து கொண்டிருந்தேன். விபத்தின் காரணமாக இந்த இடத்துக்கு வரவு செல்ல முடியவில்லை. இன்றைய தினம் என்னை உரையாற்றுவதற்காக இந்த நேரத்தை ஒதுக்கி தந்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எமது வடமாகாணம் என்பது கல்வியில் தலை சிறந்து விளங்கியது. அதற்காக மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் யாழ் நூலகத்திற்கு 100 மில்லியன் ரூபாவை ஒதுக்கி தந்ததற்கும் இந்த எமது அமைப்புக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏனென்றால் வடமாகாணம் கல்வியில் தலை சிறந்து விளங்கியது. எமது மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் முன்னைய காலத்தில் எமது யாழ்ப்பாண நூலகத்துக்கு சென்ற சமயம் அவர் அவதானித்தது ஒன்று, பாதணிகளை கலட்டிவிட்டு நாங்கள் உள்நுழைகின்றோம் எல்லோரும். அதன் காரணமாக பல இடங்களிலும் வெளிநாடு சென்ற போதும் எமது யாழ்ப்பாண நூலகத்தை பெருமைப்படுத்தி கூறியிருந்தார். ஏனென்றால் தமிழ் மக்கள் கல்விக்கும் கொடுத்த முன்னுரிமை அதிலிருந்து வெளிப்படுகின்றது என்று. அதற்காக இந்த முன்னுரிமையை அடிப்படையில் எமது யாழ்ப்பாண நூலகத்தை மேலும் அபிவிருத்தி செய்து ஆராய்ச்சியை நிலைநிறுத்துவதற்காக மேற்கொண்ட ஜனாதிபதியால் நிதியொதுக்கி இன்னும் பலம் பெறுகிறது. எமது நாட்டில் 30 வருடங்களாக யுத்தம் ஒன்று ஏற்படுவதற்கு மூல காரணமாக இருந்தது இந்த யாழ்ப்பாண நூலகம் எரிப்பு. நாங்கள் இப்போது நான் வீட்டிலிருந்து விபத்திலிருந்து அவதானித்துக் கொண்டிருந்தேன். வட்டளைந்த வதை முகாம் என்று ஒன்று உருவாகி இருக்கிறது. இன்று தமிழ் சிங்கள இளைஞர்கள் இறப்புக்கு காரணமானவர்களே இதே அன்றைய காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தபோது எமது யாழ்ப்பாண நூலகத்தையும் தமிழர்களின் உணர்வுகளையும் கரியோடு எரித்து நாசமாக்கியவர்களே இன்று இருக்கிறார்கள். அதற்கான விசாரணையும் ஒன்று தேவையாக இருக்கிறது எமக்கு. ஏனென்றால் இதில் 2 இளைஞர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 30 வருடங்களாக நாங்கள் யுத்தத்தில் இலங்கை பின்தங்கி இருக்கிறது. அதற்கு காரணம் நாங்கள் நினைக்கின்றோம் தமிழ் இளைஞர்கள் மட்டுமில்லை, சிங்கள இளைஞர்களும் இந்த யுத்தத்துக்கு தள்ளப்பட்டு பல இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அது தமிழ் இளைஞராக இருக்கட்டும் சிங்கள இளைஞராக இருக்கட்டும் சாதாரண அம்மா அப்பாவுகளின் பிள்ளைகளே என்று நாங்கள் உணர்கின்றோம். அதற்காக இந்த மூல காரணமாக இருந்த அன்றைய கல்வி அமைச்சர்கள் இருந்த ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்தில் கூட நின்றிருந்தார்கள் என்று ஒரு தகவல் இருக்கிறது. அதற்கான விசாரணையை அமைத்து இந்த வட்டளைந்த வதை முகாம் மாதிரி யாழ்ப்பாண நூலகத்தை எரித்ததற்கான ஒரு நிலையை ஒரு குழுவை அமைத்து இதுக்கான விசாரணை அமைத்து நீதியை தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த உயர் சபையில் நான் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த வரவு செலத்தை பொறுத்து எடுத்துக்கொண்டால் எமது பருத்தித்துறை கரையோர பகுதியில் இந்த வீதி இதுவரை காலமும் வேறாலும் புனரமைக்கப்படாமல் இருந்தது. பின்தங்கி ஏதோ வகையில் அந்த பிரதேசத்தை ஒதுக்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய போது எமது வரவு செலவு திட்டத்தில் அதற்கான நிதியை ஒதுக்கி அந்த வீதியை புனரமைத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் கடல் தொழில் சமுதாயம் சார்ந்து கரையோர பகுதியில் இருக்கும் பருத்தித்துறை கரையோர பகுதியில் இருக்கும் அலைகளால் அவர்களது படகுகள் சேதப்பட்டு கொண்டிருந்தது. எமது கடற்தொழில் அமைச்சரால் அதை அவதானித்து அவர்களுக்கான பாதுகாப்பு அணையை அமைப்பதற்கு அந்த அனுமதியை பெற்றுக் கொடுத்து இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எம்மை பொறுத்தவரைக்கும் இந்த வரவு செலவு திட்ட நிதிகளை கொண்டு நாங்கள் நாட்டை முன்னேற்றி விடுவோம் என்றது ஒரு அசண்டை இனம்தான். ஆனால் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், வரவு செலவு திட்ட நிதிக்கு அப்பால் எமது வடமாகாணத்தில் ஒரு பாரிய தொழில்துறைகளை உருவாக்குவதற்கு எமது கைத்தொழில் அமைச்சர் அவர்கள் சுனில்காந்த் நிதி தோழர் அவர்கள் இந்த வரவு செலவு திட்ட நேரத்திலும் அவரது நேரத்தை ஒதுக்கி ஒரு நாளில் பல இடங்களை சென்று பார்வையிட்டிருக்கிறார். மதிய நேரம் சாப்பிடுவதற்கு நேரம் இல்லாமலேயே அவரது வேலைப்பளதுக்கு மத்தியில் பல இடங்களில் சென்று தொழில்துறை உருவாக்குவதற்கு தீர்மானித்திருக்கோம். அதனால் எதிர்வரும் காலத்தில் வடமாகாணம் என்பது பல தொழில்துறைகளை உருவாக்கும். ஏனென்றால் இன்று எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் கூறுகிறார்கள் குறிஞ்சாத்தீவு உப்பளம் கடற்தொழில் நீரியவள அமைச்சர்களும் அதே நேரம் கைத்தொழில் அமைச்சர்களும் வெள்ளத்திற்கு ஊடாகவே சென்று அந்த இடத்தை நேரடியாக அவதானித்திருக்கிறார்கள். அதை அவர்கள் இன்று அதை பார்த்துவிட்டு அவ்வாறான கருத்துக்களை இன்றுதான் எதிர்க்கட்சியிலிருந்து கூறுகிறார்கள். முன்னைய காலத்தில் கூறவில்லை. ஏனென்றால் முன்னைய காலத்தில் எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சி எடுத்துக்கொண்டால் வந்தார வாழ வைத்த கிளிநொச்சி மண். ஆனால் முன்னைய ரணில் ஜனாதிபதியாக இருந்தபோது கிளிநொச்சி ஃபுல்லாகவும் மதுபான சாலைகளை அனுமதி பத்திரத்தை விதைத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு எதிராக முன்னைய காலத்தில் ஒரு நேரம் டிசிசி மீட்டிங்களில் கசிப்பு உற்பத்தியை குறைக்க வேண்டும் என்றால்
மதுபான சாலைகள் வந்தால் அதை ஒழிக்க முடியும் என்று. ஆனால் இன்று இரண்டும் இருக்கின்றன, பாரிய பிரச்சனைகளாக இருக்கிறது. எமக்கு நம்பிக்கை இருக்கிறது, கிளிநொச்சி மண்ணை ஒரு பாரிய ஒரு தொழில்துறை வலயமாக ஆக்கும் போது இவ்வாறான கசிப்புற்பத்திகளிலிருந்து தவறான நடத்தைகளிலிருந்து முன்னோக்கி நகரும். இந்த உயரிய சபையில் எமது பெண்களை பலர் இழிவுபடுத்தும் விதமான கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பெண்கள் என்பது எங்களது சகோதரிகள். ஏனென்றால் வடபகுதி மக்கள் என்பது கல்வியில் தலை சிறந்து விளங்கியவர்கள். யுத்தத்தின் காரணமாக பல இன்னல்களுக்கு மத்தியிலும் கல்வியை தொடர்ந்து பல உயரிய இடங்களில் இருக்கின்றனர். ஏனென்றால் நான் இந்த சபையில் கூற வேண்டிய கடற்பாடு இருக்கிறது. இன்றைய கடற்தொழில் அமைச்சரவர்கள் வடமாகாணத்தை சேர்ந்தவர் இல்லாத காரணத்தாலும், ஆனாலும் அவர் 10 வருடத்திற்கு மேலாக தமிழ் மக்களின், வடமாகாண மக்களின், தமிழ் மக்களின் உணர்வுகளை புரிந்த வகையில் அவர் பாரிய அர்ப்பணிப்பை செய்திருக்கிறார். ஏனென்றால் வடமாகாணத்தை கல்வி ரீதியாக, அறிவு ரீதியாக முன்னேற்றுவதற்கும் எம்மை கூட வளப்படுத்துவதற்கும் பாரிய அர்ப்பணிப்பை செய்து அறிவுரைகளை கூறியிருக்கிறார்கள். இன்று எடுத்துக்கொண்டால் பாரிய திட்டங்களை போடும்போது பிளான் தேவை என்றிருக்கிறார்கள். இன்று அவர்களிடமே பிளான் இல்லை, அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பிளான் இல்லை. அவர்களது பார்லமெண்ட் உறுப்பினர் போட்டி போடும் போதும் அந்த தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய பண்பில்லை. ஏனென்றால் பார்லமெண்ட் போட்டியிடும் போது அவர்களது கட்சிக்குள்ளே அவர்களதுக்குள் போட்டித்தன்மை ஏற்பட்டது நாங்கள் அவதானித்திருந்தோம். அதே நேரம் இன்று தேர்தலில் போட்டியிடுவதற்காக புதிய தேர்தலில் வாக்குச்சீட்டை ஒழுங்காக கூட நிரப்பத் தெரியாமல் இந்த தேர்தலில் களத்திலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் இதை நாங்கள் அவர்களும் பிளான் தேவை என்றால் எங்களது ராமலிங்கன் சந்திரசேகரன் கேளுங்கள். ஏனென்றால் அவர் பொறுமையானவர்கள், நிதானமானவர்கள். பல குற்றச்சாட்டுகளை வச்ச போது நான் அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் கொண்டார், எங்களை விமர்சிக்கலாம், ஆனால் சாதாரண சகோதரிகளை விமர்சித்து வரும் காலத்தில் இந்த மேரிட் தவக்கை என்பது மழை காலத்தில் கத்தி தானாக இறக்கும். ஏனென்றால் இன்று ஒரு தேர்தல் ஒன்று வரப்போகிறது. அதன் காரணமாக எம்மீது பல அவதூறுகளை இந்த ஒரு உயரிய சபையில் பொய்யான அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நான் விபத்தில் ஏற்பட்ட போது எனக்கு ஒரு பிள்ளை இருக்கின்றது என்றே அவர் கூறியிருக்கிறார். எனக்கு குழந்தை கூட இல்லை. அவ்வாறான ஒரு சிறிய விஷயத்தை கூட அவரால் உணர முடியாத பொய்யான தகவலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். நான் ஒன்றை கூறுகிறேன், இன்று அவர் உணர்ந்திருக்கிறார். ஏனென்றால் இந்த வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வெளியில் வரும்போது எனக்கு தமிழ் மக்களே எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று ஊடகத்துக்கு முன்னாடி அவர் கூறியிருக்கிறார். ஏனென்றால் இன்று அவருக்கு வடபகுதியில் பல எதிர்ப்புகள் வர கிளம்பியுள்ளது. அதனால் அவர் உணர்ந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் வேலை செய்தது கொழும்பை மையப்படுத்தி பல காலங்களில். அதனால் தமிழ் மக்களின் உணர்வுகளை இன்னும் அவர் புரியவில்லை என்று நினைக்கிறேன். எதிர்வரும் காலத்தில் இன்று அவர் புரிய நினைக்கின்றார். ஏனென்றால் உடனடியாக சொல்லிவிட்டார் நேற்றைய தினம், எனக்கு தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து எதிர்ப்பு வரும். எதிர்வரும் காலத்தில் இந்த எமது தமிழ் மண்ணை முன்னேற்றுவதற்கு மனிதநேயம் கொண்ட அமைப்பு என்ற ரீதியிலும், மனிதநேயம் கொண்ட அரசாங்கம் என்ற ரீதியிலும் பொதுப்பட சிந்தித்து புதிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் திடசங்கம் போட்டிருக்கோம். எமக்கு பெரும்பான்மை ஆதரவை அரசாங்க கட்சிக்கு இதுவரை காலமும் எவருக்கும் கொடுக்காத ஆதரவை வடமாகாண மக்கள், ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதிலிருந்து தெரிகிறது இந்த நாட்டில் இனிமேலும் இனவாதம் தேவையில்லை. புதிய ஒரு சகாப்தத்தை படைப்பதற்காக அனைத்து மக்களும் ஒன்றித்து இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு இந்த வரவு செலவு திட்டம் என்பது பாரிய இடைகளுக்கு மத்தியில் முன்னேறிய நாடு என்ற ரீதி இல்லாத சாதாரண நிலையிலிருந்து சிறந்த வரவு செலவு திட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். அரசு உத்தியோகத்தர்களுக்கு சம்பள உயர்வை எதிர்வரும் காலத்தில் இந்த நாடு என்பது சிறந்த ஒரு அபிவிருத்தி பாதையை அடித்தளத்தை இட்டிருக்கிறது என்று இந்த இடத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழில் பட்டப்பின் டிப்ளோமாவை பயின்று பௌத்த துறவியொருவர் பட்டம் பெற்றிருக்கிறார். யாழ் பல்கலைக்கழகத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற பட்டமளிப்பு விழாவின் 3ஆம் நாள் 1வது அமர்வின் போது சன்னாஸ்கம இந்திரானந்த தேரர் என்ற பெயருடைய பௌத்த துறவியே உயர் பட்டப்படிப்புகள் பீடத்தினால் நடாத்தப்பட்ட தமிழில் பட்டப்பின் தகமை கேட்கினதை பூர்த்தி செய்து பட்டம் பெற்றுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சர்க்குணராஜாவினால் சம்பிரதாயபூர்வமாக இவரது பட்டம் கையளிக்கப்பட்டது. முதுவையின் பரிந்துரையினை பரிசீலனை செய்த பேரவை உயர் பட்ட படிப்புகள் பீடாதிபதியினால் அறிவிக்கப்படும் பேருடையவருக்கு தமிழில் பட்டப்பின் தகமை சான்றிதழை வழங்குவதென தீர்மானித்துள்ளமை பெருமையுடன் அறிய தருகின்றேன். I had the honor to report that the Council, having considered the recommendation of the Senate, has resolved that the postgraduate diploma in Tamil be conferred on him whose name will be announced by the Dean of the Faculty of Arts, Faculty of Graduate Studies,
Venerable Sanaskama Indraratna Dero. துணைவேந்தர் என்னும் தகமையில் எனக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தினால் இப்போது வாசிக்கப்பட்ட பெயருடையவருக்கு தமிழில் பட்டப்பின் தகமைச் சான்றிதழை வழங்குகின்றேன். By authority vested in me as the Vice Chancellor, I confer on him whose name has been read the postgraduate diploma in Tamil. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிடும் அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்களின் வேட்புமனுக்கள் சில நிராகரிக்கப்பட்டமை சம்பந்தமாக குறித்த அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களால் இன்று தேர்தல் ஆணையத்திடம் எழுத்து மூலம் விளக்கம் கோரப்பட்டது. இதன் பின்னர் இது சம்பந்தமாக வழக்கு தாக்கல் செய்து நடவடிக்கை எடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. பல்வேறு சபைகளுக்கான வேட்புமனுக்களை தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய சார்பிலே தாக்கல் செய்திருந்தோம். அந்த வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டனவா இல்லையா என்பது தொடர்பில் அறிவிக்கப்பட்ட பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய 3 சபைகளுக்கான வேட்பு மனுக்களும் கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பிரதேச சபைக்கான வேட்பு மனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே யாழ் மாநகர சபைக்கு வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற நேற்றைய தினம் சொல்லப்பட்ட காரணம் 2023ஆம் ஆண்டு 31ஆம் இலக்க உபபிரிவு 3 சட்ட ஏற்பாட்டின்படி தேர்தல் சட்ட ஏற்பாட்டின்படி எங்களுடைய வேட்பு மனுவோடு இணைக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய உறுதி உரையிலே, அதாவது நான் இலங்கை நாட்டுக்கு எதிராக ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகின்ற உறுதி உரையிலே சத்தியப்பிரமாண ஆணையாளர் கையொப்பமிடவில்லை என்ற காரணத்தினால் அந்த உறுதி உரை நிராகரிக்கப்பட்டதன் அடிப்படையில் எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக நேற்றைய தினம் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் நிராகரிக்கப்பட்ட மற்றொரு உள்ளூராட்சி மன்றம் வலிகாமம் தெற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய உடுவில் பிரதேச சபைக்கான வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணமாக சொல்லப்பட்ட விடயம் இளம் வேட்பாளர்களுடைய விடயத்தை உறுதிப்படுத்துகின்ற விதமாக சமர்ப்பிக்கப்பட்ட பிறப்புச் சான்றிதழ் முறையாக உறுதிப்படுத்தப்படவில்லை, பிரதேச செயலாளரால் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே 6 உறுப்பினர்கள் தேவைப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் 5 உறுப்பினர்களுடைய சான்றிதழ்களை சமர்ப்பிக்கின்றோம் என்றும் ஒருவருடைய பிறப்பு சான்றிதழ் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் சொல்லி வலிகாமம் தெற்கு பிரதேச சபை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்ற அதே காரணங்களுக்காக கரைச்சித்துறை பிரதேச சபையும் கரைச்சி பிரதேச சபைக்குமான எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விடயங்களிலே இளம் வேட்பாளரை உறுதிப்படுத்துவது தொடர்பிலே தேர்தல் சட்டம் ஒரு விடயத்தை சொல்லுகிறது. அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்பு சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் அல்லது சத்திய கூற்று இணைக்கப்பட வேண்டும். அவ்வாறு இணைக்கப்படாவிட்டால் வயதை உறுதிப்படுத்த முடியாது என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். இதிலே யார் அதை அத்தாட்சிப்படுத்துவது என்பது தொடர்பில் அரசியல் கட்சிகளுக்கு போதியதாக தெளிவுபடுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு விடயம் இப்பொழுது முன்வைக்கப்படுகிறது எங்களுடைய தரப்பாலே. யார் அத்தாட்சிப்படுத்துவது என்பது தொடர்பிலே தேர்தல்கள் சட்டமும் எதையும் சொல்லவில்லை. தேர்தல் திருத்த சட்டம் 2023ஆம் ஆண்டு திருத்தப்பட்ட தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்திலே சர்டிஃபைட் கோப்பி என்று தான் சொல்லுவது, அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி. அந்த அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி என்பது பல சந்தர்ப்பங்களிலே சட்டத்தரணிகளாலே அல்லது சத்தியப்பிரமாண ஆணையாளராலே அத்தாட்சிப்படுத்தப்படுவது வழமை. ஆகவே அந்த விடயத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற வாதம் தேர்தல் திணைக்களத்தாலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக அவர்களாலே ஒரு ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டதாக, அதாவது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முதல் நாள் ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆகவே போதிய கால அவகாசம் அதிலே இருந்திருக்கவில்லை. இரண்டாவது, அது சரியா பிள்ளையா என்கின்ற ஒரு விவாதம் எழுந்திருக்கிறது.
ஆனால் யாழ்ப்பாண மாநகர சபையிலே நாங்கள் போட்டியிடுகின்ற ஒரு முக்கியமான தரப்பு உங்கள் எல்லோருக்கும் தெரியும். கடைசியாக 2 ஆண்டுகள் யாழ்ப்பாண மாநகர சபையை ஆட்சி செய்தது எங்களுடைய தரப்பு. இந்த முறை தேர்தலிலும் மிக காத்திரமான செல்வாக்கை, மிக காத்திரமான தேர்தல் முடிவுகளிலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தரப்பாக எங்களுடைய தரப்பு இருக்கிறது. அதிலே நாங்கள் 27 வட்டாரங்களுக்கும் மிகச்சிறந்த வேட்பாளர்களை நாங்கள் களத்திலே இறக்கி இருக்கின்றோம். எங்களை பொறுத்த மட்டும் 27 வட்டாரங்களையும் நாங்கள் வெல்லுகின்ற முனைப்போடு இந்த தேர்தல் களத்தை நாங்கள் அணுகி இருக்கின்றோம். நிச்சயமாக வெல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக எங்களுக்கு இருக்கின்ற நிலையிலே மிக நம்பிக்கையோடு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் வேட்பாளரால் சமர்ப்பிக்கப்பட்ட சத்திய பிரமாணத்திலே உறுதிப்படுத்தி ஒரு சத்திய பிரமாண ஆணையாளர் கையொப்பமிடவில்லை. ஆனால் அதிலே அவர் தன்னுடைய ஃப்ராங்கை அடித்திருக்கிறார். ஆனால் ஒப்பமிடவில்லை என்ற காரணத்தினாலே ஒட்டுமொத்த லிஸ்டும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. இதிலே ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இதே போன்று நல்லூர் பிரதேச சபையிலே தமிழரசு கட்சியினுடைய ஒரு வேட்பாளர் நிராகரிக்கப்பட்ட போதும், அவர் சத்திய பிரமாணத்திலே சைன் வைக்கவில்லை என்பதால் நிராகரிக்கப்பட்ட போதும் அவருடைய தமிழரசு கட்சியினுடைய வேட்புமனு நல்லூரிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே மிகச்சிறப்பாக ஒரு ஆச்சரியமான கவலைக்குரிய ஒரு விடயம் என்னவென்றால், சட்டத்திலே 2023ஆம் ஆண்டு திருத்தப்பட்டவாறான உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் திருத்த சட்டத்திலே 31 உபபிரிவு 3 சொல்கிறது, மிகச்சிறப்பாக சொல்கிறது, ஒருவர் கையொப்பமிடவில்லையாக இருந்தால் நிராகரிக்கப்பட முடியாது என்று சொல்கிறது. அந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட முடியாது என்று சொல்கிறது. நான் அதை உங்களுக்கு ஆங்கிலத்தில் இருப்பதை அப்படியே வாசித்து காண்கின்றேன். The nomination paper so submitted என்று சொல்வது ஒரு குறைபாடான சத்திய கடதாசியை சொல்லி இருக்கிறது. So submitted shall not be rejected. நிராகரிக்கப்பட முடியாது என்று சொல்லியிருக்கிறது. நிராகரிக்கப்பட முடியாது என்று சொன்ன அந்த சட்டத்தை வைத்து என்னுடைய வேட்புமனுவை நிராகரித்திருக்கிறார். நல்லூரிலே நிராகரிக்கவில்லை. தமிழரசு கட்சியினுடைய நல்லூர் வேட்புமனு நிராகரிக்கப்படவில்லை. ஆனால் எங்களுடையது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. 31வது இந்த சட்டத்தின் 31 சொல்கிறது எப்பொழுது வேட்புமனுவை நிராகரிக்கலாம் என்று சொல்லுகிறது. 31 சொல்கின்ற விடயம் 2 விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். 31 டி பிரிவு சொல்கிறது, மொத்த எண்ணிக்கையை கொண்ட வேட்பாளர்களை தராவிட்டால் அந்த வேட்புமனுவை நிராகரிக்கலாம். வேட்புமனுவிலே உதாரணத்துக்கு யாழ் மாநகர சபையை பொறுத்த மட்டிலே வேட்புமனுவிலே 48 பேரை நாங்கள் கொடுக்க வேண்டும். அந்த 48 பேரை கொடுக்காமல் 47 பேரை கொடுத்திருந்தால் அந்த வேட்புமனுவை நிராகரிக்கலாம் என்று 31வது பிரிவு சொல்லுது. 31வது பிரிவு மட்டும்தான் எவ்வாறு வேட்புமனுவை நிராகரிக்கலாம் என்று சொல்லுகின்ற பிரிவு. அதிலே எஸ் பிரிவு சொல்கிறது, 31(1) எஸ் சொல்லுகிறது, சட்டத்தாலே தேவைப்படுத்தப்பட்ட பெண்களையோ அல்லது சட்டத்தாலே தேவைப்படுத்தப்பட்ட இளைஞர்களையோ யுவதிகளையோ உள்ளடக்காவிட்டாலும் வேட்புமனுவை நிராகரிக்கலாம். வேட்புமனுவில் உள்ளடக்காமல் இருந்தால் அதன் பிரகாரம் இவர்கள் எங்களுக்கு தந்த அறிவுறுத்தலின் பிரகாரம் வட்டாரத்தில் 4 பெண்கள் மாநகர சபையில் இருக்க வேண்டும். விகிதாசாரத்தில் 10 பெண்கள் 12 பெண்கள் மாநகர சபையில் 10 பெண்கள் மாநகர சபையில் இருக்க வேண்டும். இளைஞர்கள் 12 பேர் மாநகர சபையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. இதிலே நாங்கள் இளைஞர்கள் எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இங்கே மாநகர சபையில் இதிலே எங்களுடைய நொமினேஷன் பேப்பர் வேட்புமனுவிலே வட்டாரத்தில் 5 பேரை கொடுத்திருக்கிறோம், விகிதாசாரத்திலே 10 பேரை கொடுத்திருக்கின்றோம், 12 இளைஞர்களை கொடுத்திருக்கிறோம். இதிலே கொடுக்கப்பட்ட 10 பெண்களில் ஒருவருடைய சத்தியக்கூட்டு பிழை என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நொமினேஷன் பேப்பரின் படி நாங்கள் சரியாக கொடுத்திருக்கிறோம். நொமினேஷன் பேப்பரிலே பெண்கள் இருக்க வேண்டிய அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சட்டம் சொல்லுது சரியாக இருந்தால் நிராகரிக்க முடியாது. வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த 2 ஒரு பிரிவிலே நிராகரிக்க வேண்டும். ஒன்றில் மொத்த வேட்பாளர்களில் குறைபாடு இருக்க வேண்டும், அல்லது பெண்கள் அல்லது இளைஞர்களில் குறைபாடு இருக்க வேண்டும் என்றால் ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனால் நாங்கள் சரியாக கொடுத்துருக்கிறோம். 31 உபபிரிவு 3 சொல்லுகிறது ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அஃபிடேவிட் சைன் பண்ணல என்றால் ரிஜெக்ட் பண்ணாதேங்கன்னு சொல்லுது, திட்ட தெளிவாக சொல்லுது. ஒரு ஆள் சைன் பண்ணலைன்னா அத்தரை மட்டும் நீக்கி விடுங்க.
இவரை மட்டும் நீக்கி விடுங்கோ, மற்றாக்களை நிராகரிக்காதீங்கோ என்று தெளிவாக சொன்ன சட்டத்தை வச்சுத்தான் எங்களுடைய வேட்புமனுவை நிராகரித்திருக்கிறார்கள். அப்பொழுது நான் கேட்டேன், நீங்கள் இந்த சட்டத்தின்படி தான் நிராகரிக்கிறது என்று சொல்வது அவமானம். என்ன நிராகரிக்கக்கூடாது என்று சொன்ன சட்டத்தையே நீங்கள் எங்களை நிராகரிப்பதற்காக பயன்படுத்துகிறீர்கள். தயவு செய்து வேறு ஒரு சட்டத்தை கண்டுபிடியுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் வேட்புமனுவை நிராகரிக்கக்கூடாது என்று சட்டம் சொல்லியிருக்கிறது. ஆனால் 83ஆம் ஆண்டு இந்த சட்டம் திருத்தப்பட்ட பொழுது சத்தியப்பிரமாணம் கொடுக்காவிட்டால் வேட்புமனுவை நிராகரிக்கலாம் என்று இருந்த ஏற்பாடு பின்னர் திருத்தப்பட்டிருக்கிறது. என்றால் ஒருவர் கொடுக்காமல் விட்டால் முழு லிஸ்டையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது என்பதற்காக சட்டம் திருத்தப்பட்டது. அவ்வாறு சட்டம் திருத்தப்பட்ட பொழுது ஒருவர் கொடுக்காவிட்டால் அவரை நீக்கிவிட்டு மீதி பேரோடு நடத்தலாம் என்று சொல்லியிருந்தது. அதன் அடிப்படையில் தான் நான் நினைக்கின்றேன், என்னுடைய நினைவு சரி என்றால் கடந்த 2018ஆம் ஆண்டு யாழ்ப்பாண மாநகர சபையிலே தமிழர் விடுதலை கூட்டணி சார்பிலே தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுவிலே என்னுடைய நினைவு சரி என்றால் 15 பேருக்கிட்ட அல்லது 10-15 பேருக்கிட்ட ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. அதில் பல பெண்களும் இருந்திருப்பார்கள். ஆனால் வேட்புமனு நிராகரிக்கப்படவில்லை. அதே போன்று இந்த முறை நல்லூர் பிரதேச சபையிலே வேட்புமனு நிராகரிக்கப்படவில்லை. இது பெண் என்றதாலே மாற்ற வேணும் என்று கூட ஒரு இடமும் சொல்ல, அல்லது பெண் இல்லை என்றால் நீங்கள் வேட்புமனுவில் கழிக்கலாம், ஆண் என்றால் கழிக்கக்கூடாது என்று எதுவுமே இல்லை. ஏன் நான் 2வது பிரிவை சொன்னான் என்றால், ஆண் இல்லை என்றாலும் மொத்த வேட்பாளரின் எண்ணிக்கை குறைஞ்சுவோம். அவற்றை பேரை நீக்கினால் மொத்த வேட்பாளரின் எண்ணிக்கை குறையும். ஏன்னா 31(1)B பிரிவு சொல்லுது மொத்த வேட்பாளர் எண்ணிக்கை குறைஞ்சா ரிஜெக்ட் பண்ணுங்க. ஆனால் சட்டம் ஒரு பாதுகாப்பை எங்களுக்கு தந்திருக்கு. தச்சு தவறி ஒரு வேட்புமனுவில் ஒரு அஃபிடவிட் பிழை என்றால் நீங்கள் நிராகரிக்கிறாதைங்கொண்டு ஒரு பாதுகாப்பு தந்திருக்கு. அவரை மட்டும் நீக்குங்கன்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு தந்திருக்கு. அந்த பாதுகாப்பையே எனக்கு ஆப்பா வச்சிருக்கு. அதுதான் ரீசன் காட்டியிருக்கு. சட்டம் சொன்ன பாதுகாப்பு தான் என்னுடைய வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணப்பட்டதுக்கான காரணமாக சொன்னது மிகப்பெரிய அபத்தம். இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அபத்தம். நான் இன்றைய தினம் யாழ் மாவட்ட தேர்தல் ஆணையாளருடன் பேசுகின்ற பொழுது நாங்கள் 3 மொழி சட்டத்தையும் பார்த்தோம். ஆங்கிலத்தில் எவ்வாறு இருக்கிறது, தமிழில் எவ்வாறு இருக்கிறது, சிங்களத்தில் எவ்வாறு இருக்கிறது என்றால் எனக்கு சிங்கள புலமை இல்லை. சிங்களத்தில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா என்று பார்த்தோம். ஆனால் 3 மொழிகளிலும் ஒரே சட்டம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சட்டத்திலே மொழிகளில் மாற்றம் இருந்தால் சிங்கள மொழி மூலமான சட்டம் மேலோங்கும் என்பது இலங்கையிலே ஏற்பாடு. ஆகவே சிங்கள மொழி சட்டத்தை பார்த்த பொழுதும் அவ்வாறு இல்லை. ஆகவே என்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணம் நிராகரிக்கப்படக்கூடாது என்று சொன்ன சட்டப்பிரிவின் கீழ் நிராகரிக்கப்பட்டது. இது மிகப்பெரிய அநீதி. இது ஒரு ஊடக அறிக்கை அல்லது ஒரு தேர்தல் ஆணையாளராலே வழங்கப்பட்ட சட்டத்துக்கு புறம்பான ஒரு வழிகாட்டலின் காரணமாக நான் ரிஜெக்ட் பண்ணப்படுறேன். அவர்கள் ஊடகத்திலே சொல்ற அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்களாம், பெண் குறைஞ்சால் நீக்குங்கோன்று. ஆனால் சட்டம் சொல்லியிருக்கு அப்படி நீக்கலாம். சட்டம் தெளிவாக சொல்லியிருக்கு நீக்கலாம். அந்த பெண்ணை மட்டும் நீக்கு. வேட்புமனுவில் இருக்குது இல்லை சரிங்க. அந்த பெண்ணுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை எலெக்ட் பண்ணப்படுறது. சட்டம் தந்த பாதுகாப்பு எனக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் சுயேட்சை குழுக்கும் சட்டத்தால் ஏற்படுத்த செய்யப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பையே காரணமாக காட்டி எங்களுடைய வேட்புமனு தாக்கல் நிராகரிக்கப்பட்டது மிக மோசமான சட்டமீறல். இதை நாங்கள் நிச்சயமாக மேல் நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ எங்கே என்றாலும் போவோம். நாங்கள் இருக்கிறதாக நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். எங்களுடைய யாழ் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் மிக பண்பாக எங்களோடு இந்த விடயங்களை கதைத்திருக்கிறார். அவரிலே எந்த ஒரு தவறும் கிடையாது. அவருக்காக அனுப்பப்பட்ட வழிகாட்டலை அவர் மீற முடியாத நிலைமையில் அவர் இருப்பதாக தோன்றுகிறது. ஆகவே அவரோடு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் பிணக்கும் கிடையாது. ஆனால் மத்திய தேர்தல் ஆணையாளரால் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த கைட்லைன் அது சட்டம் அல்ல. அவர் நித்திர கொண்டுட்டு ஒழும்பி வந்து ஒரு கைட்லைனை விடையிலாது. சட்டத்துக்கு மேலதிகமாக சட்டத்தை மீறுற மாதிரி எதையும் செய்ய முடியாது. ஆகவே எனக்கு வழங்கப்பட்ட சட்ட பாதுகாப்பை எனக்கு எதிரான தீர்மானமாக கொண்டு வருவதற்கு செய்யப்பட்ட இந்த அநீதிக்கு எதிரான சட்ட போராட்டத்தை நாங்கள் தொடருவோம். நான் இன்றைய தினம் மன்றாட்டமாக ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கிறேன். தயவு செய்து எங்களை வழக்கு மட்டும் போக விடாதீர்கள். சட்டத்தை பார்த்து எங்களுக்கு நியாயத்தை தாருங்கள்.
இதை நான் வழக்குக்கு போக முதலே உங்களுடைய மேலதிகாரிகளோடு கலந்துரையாடி இது சட்டத்திலே சொல்லப்படாத ஒரு விடயமாக இருக்கிறது, ஆகவே இதை நிராகரிக்க முடியாதென்று உங்களுடைய தீர்மானத்தை மாற்றுவதற்கு ஏதாவது வழி இருந்தால் அதை செய்யுங்கள் என்கின்ற விடயத்தை நான் மன்றாட்டமாக வினயமாக கேட்டிருக்கிறேன். ஆகவே அவர்கள் கலந்துரையாடட்டும். சட்டத்திலே இல்லாமலும் நாங்கள் நிராகரிப்போம் என்று புது வியாக்கியானம் எனக்கு தந்த பாதுகாப்பையே கேள்விக்குட்படுத்தி அதை சிதைக்கின்ற சட்ட வியாக்கியானம் செய்யப்பட்டிருக்குமாக இருந்தால், அதில் தேர்தல் திணைக்களம் மிக உறுதியாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்போம். என்றால் எனக்கு மாநகர சபையோடு ஒட்டி கொண்டிருக்கிற நல்லூரிலே தமிழரசு கட்சியினுடைய வேட்புமனுவை நிராகரிக்கவில்லை, அந்த ஒருவரை மட்டும் நிராகரித்திருக்கிறார். ஆனால் எங்களுடைய மட்டும் முழு லிஸ்ட் நிராகரித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் தேர்தல் அலுவலகத்தினுடைய அதிகாரிகள் உங்களுக்கு வழங்கியிருக்கிற வாக்குறுதிகள் கோரிக்கை எங்களுக்கு அவர்களால் கோரிக்கைக்கு வாக்குறுதி எதையும் தர முடியாது. இல்லை, கலந்துரையாடி பதில் சொல்வது என்று சொல்லியிருக்காங்க. இல்லை, அப்படி நான் எதிர்பார்க்கவும் கூடாது. நாங்கள் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள் மேலதிகாரிகளால் வழங்கப்படுகின்ற எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களை அமுல்படுத்துபவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களிடம் எந்த தவறும் கிடையாது. ஆனால் நான் சொல்லியிருக்கேன், சட்டத்தை நீங்கள் கதைக்க முடியுமாக இருந்தால் கதைத்து, சட்டத்தில் எங்கேயாவது இருக்கிறதா என்றால் நீங்கள் கதைத்து, இதை நீதிமன்றத்தில் போய் நாங்கள் தீர்ப்பை காண்பதற்கு முன்பாக இதை நாங்கள் உள்ளூர தீர்த்து கொள்ள முடியுமாக இருந்தால், நீங்கள் உங்களுடைய முடிவை மாற்ற இயலுமாக இருந்தால் தயவு செய்து அதை செய்யுங்கள் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கிறேன். என்றால் ஒரு சட்ட போராட்டம் நடத்துவதற்குரிய கால விரயம், நேர விரயம், பண விரயம் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தயவு செய்து சட்டத்துக்கு புறம்பாக எனக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பையே எனக்கு எதிராக பயன்படுத்துகின்ற நேர் எதிரான அணுகுமுறையை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் என்கின்ற கோரிக்கையை வினயமாக விட்டு சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொல்லியிருக்கிறார், பிரதீபன் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இவற்றை நிறைவேற்றியிருக்கலாம், இதை பரிசீலனைக்காக கொழும்புக்கு அனுப்பியது தவறு என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நீங்களும் அவருடைய அதிகாரத்தை கொண்டு உங்களுடைய இதை நிவர்த்தி செய்திருக்கலாம் நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த மட்டிலே இந்த வேட்புமனுக்களை நிராகரிப்பதா இல்லையா என்கின்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டியது இங்கு இருக்கின்றவர்கள் தான், அவர்களுடைய முடிவு. அவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் மேலதிகாரிகளிடம் கேட்டு சந்தேகங்களை தீர்த்து கொள்ள முடியும். பிறப்புச் சான்றிதழ் தொடர்பாக சந்தேகங்கள் இருந்ததாலே அல்லது பலருடைய நிராகரிக்கப்பட்டதாலே கொழும்புக்கு அவர்கள் தகவலை அனுப்பி அது தொடர்பாக கேட்டிருக்கிறார். ஆனால் எங்களுடைய விடயம் தொடர்பாக அவ்வாறு கேட்கப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை, அல்லது கேட்டார்களா என்பதும் எனக்கு தெரியாது. ஆனால் அவர்களுக்கு ஏற்கனவே 16ஆம் தேதி 3ஆம் மாதம் வழங்கப்பட்ட வழிகாட்டலின்படி அதில் மேலே கொழும்பு தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை காண்பித்து தான் நிராகரித்திருக்கிறார். ஆனால் அது மிக தவறான அணுகுமுறை. நீங்கள் வழக்குக்கு செல்வதற்கு முன்பதாக இந்த தேர்தல்கள் அதிகாரிகளுக்கு ஒரு அவகாசம் வழங்குகிறீர்களா? இல்லை, இப்போ எங்களுக்கு தேவை, சில கால அவகாசம் எங்களுக்கும் தேவைப்படுகிறது. காரணம், நாங்கள் உரிய ஆவணங்களை சட்ட ரீதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எங்களுடைய வழக்கை தாக்கல் செய்வதற்காகவே. அந்த காலப்பகுதியில் ஒரு வேண்டுகோளாக இதை நான் சட்டத்தை சுட்டிக்காட்டி ஒரு வேண்டுகோளாக நான் முன்வைப்பதற்கும் விரும்புகிறேன். ஆனால் அந்த முடிவில் நான் தங்கியிருக்க போவதில்லை. நிராகரிக்கப்பட்டதற்கான காரணத்தை எழுத்து மூலம் தந்திருக்கிறார், நாளைய தினம் தருவதாக சொல்லியிருக்கிறார். இன்று அந்த காரணம் கடிதம் வழங்கப்படாதமைக்கான ஏனைய கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நீராக சுரேஷ் கொடுத்துருக்காங்க, பல்வெட்டித்துறை சுயேட்சை குழு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நாளைக்கு காலம் தாழ்த்துறதுக்கு என்ன காரணம்? இல்லை, நான் அந்த தாழ்த்துறதுக்கான காரணத்தை கேட்கவில்லை. உண்மையிலேயே நானும் ஒரு கோரிக்கையை வாய்மொழி மூலம் சொல்லியிருக்கிறேன். எனக்கு தந்த சட்ட பாதுகாப்பையே எனக்கு எதிராக திருப்பக்கூடாது, தயவு செய்து இதை ஒருக்கா மேலதிகாரிகளுடன் கலந்துரையாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அவ்வாறு கலந்துரையாடி எனக்கு சாதகமான பதிலை தந்து எங்களுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் நான் வழக்குக்கு போக தேவையில்லை. நாளைய தினம் அல்ல, 2 நாள் கழித்து தந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். வாய்ப்பு இருக்காது, தெரியாது. நாங்கள் பல்வேறு நகராட்சி மன்றத்தில் சுயேட்சை குழுவாக மனு தாக்கல் செய்தது. நாங்கள் எங்களுக்கு தந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸின் படி எல்லாம் சீராக செய்து கொடுத்துறாங்க. இப்போ அவை என்னென்னா, இந்த இளைஞரை நிரூபிக்கிறதுக்கு அதுக்கு பர்த் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் பண்ணணும். ஆனால் எங்களுக்கு தந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரிஜினல் உண்டுங்க, பிரதி என்று தான் சொல்லியிருந்தேன். அப்போ அதன்படி நாங்கள் என்ன இப்போ சொல்லுகிறோம், எங்களுக்கு தந்த நாங்கள் 12ஆம் தேதி காசு கட்டி எடுத்துனாங்க. அதுக்கு பிறகு ஒரு ரூலை கொண்டு வந்துட்டு இப்போ புது ரூலின்படி இல்லைன்னு சொல்லுவேன். 16ஆம் தேதி ஒரு புது ரூலை கொண்டு வந்துட்டு அதன்படி இது பிள்ளையாண்டு நிராகரிக்கும். அது வந்து 16ஆம் தேதி கொண்டு வந்த ஒரு அந்த திருத்தம் என்ற ஒரு ஊடக அறிக்கை மட்டும்தான் வெளியிட்டிருக்கணும். அந்த அறிக்கை வந்து உத்தியோகபூர்வமாக எங்களுக்கு அனுப்பப்படவே இல்லை.
அப்போதான் முதலாவது பிரச்சனை. உத்தியோகபூர்வமாக சுயேட்சை குழு என்ற ரீதியில் எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக அதை அனுப்பியிருக்கணும், அது அனுப்பப்பட இல்லை. ஆகவே இந்த நிராகரிப்பு திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம். இது எங்களுக்கு நாங்கள் ஒரு பிள்ளையும் விடல, அப்படி இருக்கத்தக்கதான் எங்களுக்கு ஒரு அநீதி செய்யப்பட்டது. நீங்களும் வழக்கு பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்கிறோம். கொழும்புலையா? நன்றி. ஓகே. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி அதிகார சபைகள் போட்டியிடுவதற்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தது. அதில் யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்களது 9 பிரதேச சபைகளுக்கான அல்ல உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்தும் ஒரே காரணத்தை குறித்தான் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் கிளிநொச்சியிலும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சில இடங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். எமக்கு மாத்திரமல்ல, பல்வேறுபட்ட கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் போன்றவை முழு இலங்கையிலும் ஏறத்தாழ 250க்கும் மேற்பட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எம்மை பொறுத்தவரையில் ஒரே காரணத்துக்காகத்தான் இவை நிராகரிக்கப்பட்டதாக எமக்கு இப்பொழுது 9 பிரதேச சபைகளுக்கான கடிதங்களை தந்திருக்கிறார்கள். அதில் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் காரணங்கள் என்றவர்கள் கூறுகிறார்கள். இளம் வேட்பாளராக பெயர் குறித்த நியமன பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வேட்பாளர்களின் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்புச் சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கப்படாமையால் ஆக குறைந்த இளம் வேட்பாளர்களின் பிரதிநிதித்துவம் நிச்சயப்படுத்த முடியாது இருப்பதனால் முழு பெயர் குறித்த நியமன பத்திரமும் நிராகரிக்கப்படுகிறது. இது 9 தேர்தல் உள்ளூராட்சி சபைக்கும் எங்களுக்கு ஒரே காரணம்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நாங்கள் சகல பிரதேச சபைகளுக்குமான தேவையான அளவுக்கான இளைஞர்களுக்கான அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்புச் சான்றிதழ்களும் நாங்கள் கொடுத்துருக்கோம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். இந்த பிறப்புச் சான்றிதழ் அனைத்தும் உங்களுக்கு தெரியும். பிறப்புச் சான்றிதழ் எடுக்கிற இடங்கள் என்று சொல்லியிருக்கு. அங்கே அவர்கள் கையெழுத்து வச்சு ரப்பர் ஸ்டாம்ப் அடித்துத்தான் அதுகள் தரணும். அதனுடைய போட்டோ பிரதி, ஒரிஜினல் மூலப்பிரதி எங்கேயும் கேட்கப்படவில்லை. எந்த ஒரு சட்டத்திலும் மூலப்பிரதியை கொடுக்க சொல்லி கேட்கப்படவில்லை. ஆகவே எங்களுக்கு கேட்கப்பட்டதெல்லாம் பிரதியை அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி. எங்களுக்கு தருவதெல்லாம் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதிகள் தான் தருகிறார்கள். அந்த அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதிகளினுடைய படக்கோப்பி, ஃபோட்டோ கோப்பிகளை நாங்கள் ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் ஜேபி மூலம் அதை இது உண்மையான பிரதி என கையெழுத்து வைத்து அவற்றை கொடுத்திருக்கிறோம். ஆகவே எம்மை பொறுத்தவரையில் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. இவர்களை பொறுத்தவரையில் அது ஏற்றுக்கொள்ளாமல் அது தவறு என்று சொல்லி 9 இடங்களுக்கு அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. சட்டம் ஏன் கொண்டு வரப்படுகிறது என்று சொல்லி, சட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் இவர்கள் இளைஞர்களா இல்லையா என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் சட்டம் கொண்டு வரப்படுகிறது. இங்கே நாங்கள் 2 ஆவணங்களை கொடுக்கிறோம். இவர்கள் இளைஞர்கள் என்பதை உறுதிப்படுத்தும். ஒன்று பிறப்புச் சான்றிதழ் கொடுக்கிறோம், இன்னும் ஒன்று ஐடென்டி கார்டு காப்பி கொடுக்கிறோம். இதில் 2ம் அவரது ஆண்டுகள் அதில் மிக தெளிவாக ஆண்டு டேட் ஆஃப் பர்த் 2லும் மிக தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை பார்க்கிற பொழுது அவர் இளைஞனா இல்லையா என்பதை முடிவு செய்ய முடியும். ஆகவே இது பிறப்புச் சான்றிதழ் அலுவலகத்தில் அவர் கையெழுத்து வைக்கவில்லை, அப்படி கையெழுத்து வைக்கப்பட்டது, அது ஒரிஜினலாக இல்லை, மூலப்பிரதியாக இல்லை என்று இவர்கள் கூறுவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயம். மூலப்பிரதியை இவர்கள் எந்த நிமிடமும் எங்களிடம் கேட்கவில்லை. இவர்களது எந்த ஆவணத்திலும் மூலப்பிரதியை ஒப்படைக்க சொல்லி கேட்கப்படவில்லை. இவர்கள் எங்களுக்கு தந்த ஆவணங்கள் அனைத்திலும் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதிதான் கேட்கப்பட்டதே தவிர மூலப்பிரதியாக எதுவும் கேட்கப்படவில்லை. ஆகவே இது நிராகரிக்கப்பட்டது தவறான 100% தவறானது. எங்களைப் போல் பல பேர் நீதிமன்றம் போவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே சட்டத்தணியுடன் பேசியிருக்கிறோம். வருகிற நாளைக்கு சனி ஞாயிறு கடந்து திங்கட்கிழமை இது கொழும்பு சுப்ரீம் கோர்ட்டில் இதற்கான இது தொடர்பான வழக்கு தாக்கல் செய்யப்படும். ஆகவே இந்த வழக்கினூடாக நாங்கள் வெற்றி பெறுவோமாக இருந்தால் இந்த அடிப்படையில் நிராகரிக்கப்பட்ட அனைவருக்கும் தீர்வு கிடைப்பதற்கான சாத்தியப்பாடுகள் கிடைக்கிறது. எம்மை தவிர வேறு பலரும் நீதிமன்றம் போக இருக்கிறார்கள். ஆகவே எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் தேவையான சகல ஆவணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ எங்களுக்கு விடயம் தெரியாது என்பது அல்ல. தேர்தல் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையத்தில் கேட்டு அவர்கள் சம்மதித்ததின் பிரகாரம்தான் நாங்கள் இதனை செய்திருக்கிறோம். நாங்கள் கச்சேரியில் இருந்து கூட அங்கும் தேர்தல் ஆணையாளருடைய முகவர்கள் இருந்து
இது சரி ஏற்றுக்கொள்ளப்படும் என்றதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் அதனை கொடுத்திருக்கிறோம். இவை அனைத்துக்கும் பிற்பாடு இது நிராகரிக்கப்பட்டது என்பது எம்மை பொறுத்தவரையில் தவறானது. எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி நீதிமன்றம் செல்வது. நீதிமன்றத்தில் நாங்கள் இதற்கான தீர்ப்பை பெற்றுக்கொள்வோம் என்று நம்புகிறோம். இவர்களுக்கும் கூட நிச்சயமாக தெரியும் இது தவறான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அரச உத்தியோகத்தர்கள் ஒரு கண்ணூடித்தனமாக செயற்படக்கூடாது. அந்த சொல்வார்கள் குதிரைக்கு லாடன் கட்டிவிட்ட மாதிரி ஒரே நேரில் பார்க்கறது. சட்டம் என்னத்துக்கு கொண்டு வரப்பட்டது என்பது அதிகாரிகளுக்கு தெரியும். அதன் நோக்கம் என்பது அதிகாரிகளுக்கு தெரியணும். இளைஞர்களை உத்தரவாதப்படுத்துவதுதான் நோக்கம். இவர்கள் இளைஞர்கள் என்பது இவர்களால் உத்தரவாதப்படுத்தப்படுமாக இருந்தால் பிரச்சனை கொழும்புக்கு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எல்லாம் படிச்சீங்க தானே, அதிகாரிகளாக இருக்கிறீர்கள். உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருந்து தான் உங்களை இந்த உத்தியோகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இவர்கள் இளைஞர்கள் என்பதை உத்தரவாதப்படுத்தினால் இவர்கள் கொழும்பிடம் அனுமதி கேட்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. இவர்கள் இளைஞர்கள் என்று உத்தரவாதப்படுத்துவதற்கு 2 ஆவணங்கள் கைவசம் இருக்கிறது, ஒப்பிட்டு பார்க்க முடியும். அந்த திறமை இந்த அதிகாரிகளுக்கு இல்லையா என்பதுதான் இருக்கக்கூடிய கேள்வி. எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருக்கலாம், அல்லது இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் உதவி ஆணையர்களாக இருக்கலாம், அவருக்கு கீழ் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கலாம். இவர்கள் எல்லோருமே படித்தவர்கள், திறமைசாலிகள், விஷயத்தை விளங்கிக் கொள்ளக்கூடியவர்கள். இவர்களே இதுக்கு கொழும்பில் கேட்கணும்னு எனக்கு விளங்க இல்லை. சட்டத்தினுடைய நோக்கத்தை முதல் புரிந்து கொள்ளும். சட்டத்தினுடைய நோக்கம் இவர்கள் இளைஞர்களா இல்லையா, நாங்கள் கொடுத்த ஆவணங்கள் அவர்கள் இளைஞர்கள் என்பதை திருப்திப்படுத்த போதுமானது. அது அல்ல இது நீங்கள் ஒரிஜினலை கொண்டு வர சொல்லி எங்கேயுமே இல்லை. இவர்கள் எங்கே தான் எனக்கு உண்மையிலே எனக்கு விளங்கல. நான் நிறைய தேர்தலை பார்த்துருக்கேன். 67 வயசு, இதுக்கு நான் நினைக்கிறேன் 15-20 தேர்தலுக்கு மேலே பார்த்துருப்பேன். பட் இப்படியான பிரச்சனையை நான் எதிர்நோக்கியது கிடையாது. ஆகவே நீதிமன்றம் சென்று அதற்கான உத்தரவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றோம். நன்றி. பிரதீபன் சொல்கிறார், எங்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் சர்க்குலர் அடிப்படையில் தான் நாங்கள் செயற்பட்டிருக்கின்றோம். அதாவது முதலாவது பிரச்சனை என்னென்று சொன்னால் அவர் என்ன ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு என்ன தமிழ் தெரிவத்தாட்சி அலுவலராக இருக்கக்கூடிய பிரதீபன் அவர் பதில் மாவட்ட அரசாங்க அதிபராகவும் இருக்கிறார். அவர் இன்னும் அரசாங்க அதிபராகவும் வரையில்லை. அவர் நிச்சயமாக அதை வாய்ச்சிருப்பார், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆகவே அவருக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும். அவருக்கு முழு அதிகாரம் இருக்கு. அவர் இதை செய்கிறதுக்கு முழு அதிகாரம் கொண்டவர். அவர் கொழும்பில் ஆக இவரால் முடியாவிட்டால் கொழும்பில் கேட்கலாம். மற்றபடி அவருக்கு முழு அதிகாரம் இருக்கு. ஆகவே நான் சொல்றேன், இவருடைய அதிகாரத்தின் பிரகாரம் இவர் இளைஞர் தான் என்பதை அவரால் உறுதிப்படுத்த முடியுமென்றா கொழும்பில் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிதானே? என்று சொல்லித்தான் கோர்ட்டுக்கு போனாலும் அவர் இளைஞர் என்றதை நிரூபிக்க எல்லாராலும் முடியும். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய தெரிவத்தாட்சி அலுவலராக இருக்கக்கூடியவர் கூட நிச்சயமாக அவரால் இதனை செய்திருக்க முடியும். இதனை கொழும்புக்கு அனுப்பி இதனை நிராகரிக்க வேண்டும் என்ற தேவையில்லை. ஒன்று நான் சொல்கிறேன், நாங்கள் எங்களோட நோக்கம் இந்த அது சுயேட்சை குழுவாக இருக்கலாம், அரசியல் கட்சியாக இருக்கலாம். நோக்கம் என்னென்னு சொன்னால் எவ்வளவு தூரம் நாங்கள் இவர்களுக்கு உதவி செய்து இவர்களை தேர்தல் கேட்க வைப்பது என்பதாகத்தான் இருக்க முடியும். சாதாரணமான கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒன்றும் விளங்காது. ஆகவே அதிகாரிகளுக்கு தான் விளங்கும். இப்போ அதிகாரிகள் இது தவறு இல்லை என்பதை சொல்ல வேண்டியது அதிகாரிகள். நாங்கள் மிக மிக கஷ்டப்பட்டு தேவையான ஆவணங்கள்லாம் கொடுத்த பிறகு இது எப்படி நிராகரிக்கிறது என்று பார்க்கிறதா, அல்லது இது நிராகரிக்க முடியாமல் இருக்கிறது என்பதை பார்க்கிறதா? இவர்கள் பார்த்ததெல்லாம் இது எப்படி நிராகரிப்பது என்பது. ஆகவே இது வேறு ஒன்றும் எனக்கு தெரியல. ஆகவே இது தவறானது, பிழையானது. நாங்கள் இவர்களிடம் இதற்கான பதிலோ அல்லது எதுவும் இவர்களால் செய்ய முடியாது. ஆகவே நீதிமன்றம் ஒன்றுதான் வழி. அந்த நீதிமன்றத்தில் நாங்கள் அதற்கான பதிலை பெற்றுக்கொள்வோம். ஒரு அரசியல் தலைவர் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இருக்கலாம், அதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது. அது இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். யாரோ ஒரு சிலருக்கு உதவி செய்வதற்கு சில அதிகாரிகள் முயற்சித்திருக்கலாம். அது இல்லை என்று சொல்லி மறக்க முடியாது. விடயம் தெரியாமல் தான் இவர்கள் குழப்பி அடிக்கிறார்கள் அமைச்சர் சந்திரசேகர் நேற்று குற்றஞ்சாட்டி. அது நாங்கள் குழப்பி அடிக்கல. குழப்பி அடிப்பது அதிகாரிகளும் அவர் இப்பொழுது கொண்டு வச்சிருக்கிற ஆட்கள். அதாவது சிஸ்டம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த சிஸ்டம் சேஞ்ச் பண்ண தெரியாதவர்களை வச்சு கொண்டிருப்பதனுடைய நோக்கமாக தான் இது. ஆகவே உண்மையாகவே என்ன பிரச்சனை என்று சொன்னால் சந்திரசேகருக்கான விஷயம் புரியாது. அது மீனவற்ற பிரச்சனையும் புரியாது, அரசியலும் புரியாது. அவர் ஏதோ கொழும்பில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவதற்கு வாலாட்டி கொண்டு தெரியக்கூடிய ஒருவரை தான் அவர் இருக்கிறார். ஆகவே சந்திரசேகர் இந்த கதையெல்லாம் ஒரு கதையாக எடுப்பதற்கான தேவையே கிடையாது.